வந்துட்டு இருக்கேங்க. வியாபாரம் பாக்குறீங்களா? என்ன வியாபாரம் பாக்குறீங்க? சப்பட்டா. வேணாம்மா, பரிசையா நாடகம் ரொம்ப. சப்பட்டா பல வியாபாரம் பாக்குறீங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது பார்த்து சொல்லணும். சரிங்க சார், சப்போட்டா பழ வியாபாரம் பாக்குறேன்னு சொன்னாத்தான் பாக்குறவங்க வாங்குவாங்க. சரி, நீ எடுத்தோடனே சப்பட்டான்னா சுருக்கி சொன்னீங்க. அம்பட்டு வெறியில இருக்கு, எப்பமா செய்வேன்னு கேட்டுருவாங்க. அப்ப வியாபாரம் வந்து சப்போட்டா வியாபாரம், பழம், சப்போட்டா பழம் வைக்கிறீங்க. ரொம்ப நல்ல வியாபாரம், சூப்பரான வியாபாரம். சப்போட்டா பழம் பாத்தீங்களா? உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒற்றுமை. என்ன பண்றீங்க? நானும் பழ வியாபாரம் தான் பாக்குறேன். என்ன பழங்க? நீங்க வச்சிருக்கிறது சப்போட்டா பழம். உங்க பழத்துல கொட்டை இருக்கும். ஆமாங்க. நம்ம பழத்துல கொட்டை இருக்காது. கொட்டை இருக்காது. அது என்ன பழங்க? ஆமா, கடிச்சு விட்டாங்க. ஏய், அப்படி நினைக்காதம்மா, வாழைப்பழத்துல கொட்டை இருக்குமா? வாழைப்பழமா? அந்த பழம் தான் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமாடா? உனக்காக நான் நேந்திரம் பழம் கொண்டு வந்திருக்கேன். நேந்திரம் பழமா? ரஸ்தாளி பழம் பாத்திருப்பிய? ஆமா. எப்படி இருக்கும் ரஸ்தாளி பழம்? அது எப்படி இருக்குன்னா குட்டியா கொஞ்சம் தான் இருக்கும். பாத்திருக்க. நாட்டு பழம் பாத்திருக்கியா? அது எப்படி இருக்கும்? அதோட கொஞ்சம் சிறுசா இருக்குங்க. பாத்திருக்க. எல்லா பழத்தையும் பாத்துருச்சு. செவ்வாழை பாத்திருக்கியா? அது பெருசா இருக்கும். அதையும் பாத்திருக்க. நேந்திரம் பழம் அதை விட பெருசா இருக்கும். அதையும் பாத்திருக்க. அப்ப எல்லா பழத்தையும் பாத்திருக்க. ரசாலி பழம், பூவம்பழம், நாட்டு பழம், எல்லா பழமும் பாத்திருக்கேங்க. இதுல என்ன பெரிய விஷயம் தெரியுமா? இந்த வாழைப்பழ வியாபாரம் பண்றவங்க நாங்கெல்லாம் ரொம்ப பாவமா. பழத்தை ஒரு நாள் வச்சிருக்கலாம், மிஞ்சி போனா 2 நாள் வச்சிருக்கலாம். 3ஆவது நாள் வரைக்கும் நம்ம பழம் தாங்காதுமா. ஏங்க? குழஞ்சு கனிஞ்சு ஒழுக ஆரம்பிச்சிருது. என்ன பண்ண சொல்ற? அந்த பழத்தை எடுத்து அப்படி பார்த்தோம்னா தோல்லாம் ரொம்ப கருகி, இந்த முனிலாம் பாரு அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். எங்க அப்பாட்ட கேட்டு பாரு, அவரும் பழம் விற்கிறவர் தான். யாரு? எங்க அப்பா. அவர் பெரிய ஃபேக்டரியை வச்சிருக்காருமா. ஆமா, அவர் ரொம்ப பழம் ரொம்ப அடி வாங்கிருச்சு. என்ன பண்றது? பரவாயில்ல, எப்ப அப்படித்தானே இருக்கு. அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா பாரு. அப்ப சப்போட்டா பழம். ஆமாங்க. மழைக்கணு பழம் மழை. அம்மா, ஓ மழையா அடுத்து நினைக்குமா? தனித்தனியா குத்துனா நல்லா இருக்காது. போடுங்க. இப்படி குத்துனா நல்லா இருக்காது, அப்படி குத்துனா தான் நல்லா இருக்கும். குத்துறதுக்கு முன்னால ஒரு சின்ன மேஜிக் பண்ணுவோமா? ஆமா ஆமா, அப்பா விருப்பத்திற்காக ஒரு சின்ன பையன் மேடைக்கு வாங்கப்பா. சும்மா சின்ன மேஜிக் தான். டவுசர் போதுமாடா, ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, வாங்கிட்டு வாங்க. இங்க வாங்கிட்டீங்க. சாப்பிட்டீங்களா? பேசுங்க. ஹலோன்னு பேசுங்க. ஹலோ. ஹலோ. யார்கிட்ட பேசுறீங்க? பாப்புண்ட தான் பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? மேடையில இருந்து பேசுறேன். அடுத்தும் பேச்ச கேட்காத. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்ல சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்ல சத்தமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஆம்பளை பிள்ளை அப்படி வீரியமா கத்தன அப்படி இருக்கணும். பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்னப்பா பயப்படக்கூடாது? பயப்படாதா? நீ ஏப்பா பயமுறுத்துற? பயப்படாதுன்னு சொல்ல வந்தேன் பிள்ளைய. பயப்படக்கூடாது. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th? கைகுடா, பரவாயில்ல. எப்ப 3ஆம் கிளாஸ் படிக்கிறிய?
ஆ? அஞ்சாவதுயா. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா நான் செக் பண்ணேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. சரி, படிச்சு என்ன வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? போலீஸ். கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்க. உண்மையிலே பாராட்டணும். இந்த விஞ்ஞான உலகத்தையே உள்ளங்கையில் பார்க்குற உலகமாக போச்சு இப்போ செல்ஃபோனு. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த புள்ள மனசில் எவ்வளோ பெரிய ஆசை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. உண்மையிலே உங்கள் பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்லா படித்து பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும். என்னப்பா நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைய முட்டி உள்ளே தள்ளிடுறா தம்பி. சேட்டை ரொம்ப பண்ணுது இந்த பிள்ளை. சரி, உங்கள் அப்பா பேர் என்ன? வினோத். வினோத். சரி, அம்மா பேர்? மீனாட்சி. மீனாட்சி. ஓகே, எங்கள் ஆத்த மதுரை மீனாட்சி, மடப்புறம் காளி. அப்போ 5th படிக்கிறீங்க. கையில் எத்தனை வெள் இருக்கு? 10 பேர். சத்தியா, இந்த பழக்கம் தானே வேணாங்கிற. எனக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. கையில் 10 விரலாம் இருக்கு. 10 பேர். மறுபடியும் பொய் சொல்லப்படாது. 10 விரலாம் இருக்கு. எங்க எண்ணுங்க பாப்பா. 1 2 சொன்னே சந்தை போட்டு 4 5 6 7 8 9 10. 10 இருக்கா? இப்போ அதை இங்கிலீஷில் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை விட்றா. படித்த பிள்ளைடா, அதான் படித்த பிள்ளைங்கிறது. பிள்ளை அழகா இங்கிலீஷில் சொன்னாலே அவன் மூத்திரத்தான் இப்படி அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாப்பா. அவள் அழகா இங்கிலீஷில் சொல்கிறேன் பாரு. இப்போ ஹிந்தியில் சொல்லுங்க. ஹிந்தி மாலும் நெகி மாலும் படா மாலும். என்னடா தம்பி ஹிந்தி தெரியலங்கிறிய? போலீஸா வரந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னா. உள்ள பயப்படா இல்லையா? இப்ப அண்ணன் சொல்லித்தர ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. ஏ இல்ல ஏக். முட்டை சொல்லும்ல, எக்கு, அந்த மாதிரி. ஏக் दो 7 तीन 4 5 6 7. எனக்கு 5க்கு மேலே தெரியாது. வெளியாட்டிங்க வெளியிடாதீங்க. அப்போ நம்ம மியூசிக் பண்ணுவோமா? ஓகேவா? ஸ்டார்ட் மியூசிக்கு. இது பார்க்கறதுக்கு டீ பை மாதிரியே இருக்கேன். டீ கடை வச்சிருக்கிறேன்னு டீ போடுறதுக்கு டீ பையிலன்னு சொல்லி வந்து கேட்டுப்படாத. மீன் பிடிக்கிற கதை. ஆமாம், உள்ள செக் பண்ணுங்க, கையை விட்டு செக் பண்ணுங்க ஏதாவது இருக்கான்னு. ஒன்றும் இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்னா தான் மக்கள் நம்புவாங்க. எங்களுக்கு தெரியுமா, வெளியே எடுத்து போடுங்க. ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்படி எடுத்து போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இருந்தா ஒன்றும் கிடையாது. யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க, கர்ச்சிப்பு வச்சுருந்தா கொடுங்க. இல்லை சட்டியை கூட கழட்டி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவச்சி கூட கொடுத்துட்றேன். அண்ணன் வேகமாக எடுக்கிறார், வச்சிருப்பார் போல இருக்கு. கர்ச்சி பிள்ளையானே, துண்டு வேணாம், கர்ச்சி பிள்ளையா இந்தா வச்சிருக்காங்க. அதை வாங்கிட்டு வானே. வானே உன்னை பொண்ணு வாக்கவா வர சொல்லுது. கிராக்கி பண்ற. சாமி அடி கர்ச்சிப்பு ஒழுங்கா கொடுத்துரும். அதை திருப்பி கொடுத்துரும். அதை வாங்க போய் பெத்தவங்க. கர்ச்சிப்பு அப்படி மக்கள்கிட்ட அப்படி விரிச்சு காட்டுங்க. படிச்ச பிள்ளை தானே நீங்க? மைக்கிட்ட போங்க. இப்ப கருப்பா இருந்தா என்ன துணி? கருப்பு துணி. வேகமா சொல்லணும். கருப்பா இருந்தா கருப்பு துணி. வெரி குட். பச்சையா இருந்தா பச்சை துணி. ஸ்பீடா சொல்லுங்க. கருப்பா இருந்தா கருப்பு துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. சிவப்பா இருந்தா சிவப்பு துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யார் பத்திரா ப்ளூ துணிங்கிற? இவ்வளவு பெரிய மேடையில ப்ளூ துணிங்கிற? ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது. என்னப்பா? ஊதா துணின்னு சொல்லணும். ஏன் ப்ளூ துணிங்கிற? ப்ளூ துணி சொன்னேன். இல்ல ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாதுங்கிற. ஊதா துணின்னு சொல்லணும். படிக்கிறப்ப ப்ளூ துணின்னு சொல்லலாமா? அழுத்தாத. இனிமே ப்ளூ துணின்னு சொல்லாத. கர்ச்சிப்பா கசிக்கு உள்ள ஓடுங்க. சாமி அடியுது அண்ணே, என்ன வருதுன்னு தெரியாது, கோச்சிக்காத. சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா 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 ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாள் எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில் கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டு இந்த மேடையில் கிடைக்கணும். இந்த அக்காட்ட கொடுக்கணும். இந்த அக்காட்ட கொடுக்கணும். நல்ல சாமியை கண்ணை மூடி வேண்டிக்கோ. தாய் அம்மா பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை பிசாசு நாதாரி முண்டை எச்சிக்கலை முண்டை உள்ள கை விட்டுடுங்க. தரணி ஓன் ஜெயிச்சிக்கு எடுத்துக்காம இங்க வாமா. திரும்ப பாக்குறேன் உள்ள கையை விட்டு. திரும்ப கர்ச்சிப்ப காணாத உள்ள கையை விட்டு பாக்குறேன். கர்ச்சிப்பு யார்கிட்ட வாங்கின? அவர்கிட்ட கொடுத்துரு. காலையில துரத்தி அடிப்பாரு. நீ வேற கர்ச்சிப்பு அதை உள்ள போடு. மறுபடியும் வேண்டும். ஆண்டவா
நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. மக்கள் பூரா சிரிக்கிறாங்க. மக்கள் பூரா சிரிக்கிறாங்க. கர்ச்சிப்பு அந்த சாமியாடிட்ட கொடுக்கணும். கர்ச்சிப்பு அந்த சாமியாடிட்ட கொடுக்கணும். நடுக்க வந்துருச்சு பிள்ளைக்கு. சு, எடுங்க கொடுங்க கர்ச்சிப்ப. கை புடி இருக்குல்ல கொடுங்க கர்ச்சிப்ப கொடுங்க. கொடுத்தாச்சா? தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிசங்கர். இப்ப தம்பி வந்து பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். ஐயா மாத்துது. என்ன நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளைய மாத்திரம் நினைத்து நம்மளுக்கு முடியலையே பாக்குறேன். முடி அப்புறம் வளர்ந்துடும். உன்னை பொம்பளை பிள்ளைய மாத்துறேன். பொம்பளை பிள்ளைய மாத்தணும்னா எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஆமா பொம்பளை பிள்ளைய மாத்தும் போது பொம்பளை பிள்ளை நீ பக்கத்துல இருந்தா தான் அது பொம்பளை பிள்ளைய மாறும். ஸ்டிக்கு வாங்கு. மந்திரம் சொல்லும் போது பக்கத்துல நிக்கணும். பயப்படக்கூடாது. என்ன தம்பி? தம்பி அந்த அழகரு அந்த கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடு. ஒரு சட்டி எடுத்துட்டு வா. ரத்தம் கீழே சிந்தாம குடிச்சுக்கிறோம். பயப்படுறான். ஒரு கொஞ்சம் அறுத்து போறாங்க. கத்துவியா புள்ள. தம்பி பயப்படக்கூடாது. என்ன ரத்தம்லாம் வராது. ஒத்தடிதான் சட்டேர்னு. ஓ கையை கீழே இருக்கடா. நிமிந்துடா. கையை அங்க வைக்காத. ஓம் கிரீம் அருவா எடுக்காதயா. ஓம் கிரீம் கிரம் குரும் ஐஸ்கிரீம் சப்பு. ஓம் கிரீம் கிரம் குரும் ஐஸ்கிரீம் சப்பு. போமா விழுந்துருச்சு வேணும். பயப்படாதீங்க. சரியா சரியா தம்பி பொம்பளை பிள்ளைய மாறிட்டான். ஏய் எப்படியா சொல்ற? மாறிட்டாப்பா. நம்புங்கப்பா. ஏய் இல்லையா. அட நம்புங்கப்பா. இல்லையா இருக்கா. நம்ப மாட்டீங்க. நீ நம்ப மாட்ட. நான் நம்ப மாட்டேன். தம்பி டவுசர் கட்டுற நம்பு. கரெக்டா சொல்லியா முதல்ல. சரி விடு. நீ தம்பி விடுறா. இப்ப இந்த தரணி புரிய ஆம்பளை பிள்ளையா மாத்துவோம். விடுற தம்பிக்கு ஜோர கை தட்டுங்க. உண்மையிலேயே தம்பியை பாராட்டணும். ஏன்னா மேடை அப்படி மேடை. சில ஊருக்கு போனோம்னா பிள்ளைகளை மேடை கூப்பிடுவேன், வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஆனால் வீரம் விளைஞ்ச மண் நம்ம மண். மேடையில் ஏறா தம்பினா யோசிக்காம பிள்ளை ஏறினா பாருங்க. தம்பி இந்த மாதிரி பல மேடை ஏறி நிறைய சாதனைகள் பண்ணி நிறைய விருதுகள் வாங்கி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணும். சரிங்களா? ஓகே. கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு உட்காந்து.